என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. சரவண பவாய. இறை சபையின் ஆற்றல், இறை சபையினோட மகத்துவம் ஒன்று தான் உயர்வுங்கிறது மீண்டும் மீண்டும் இறைநூல் வழியாக சித்தர்கள் தேவர்கள் எல்லாருமே உயர்வான இடத்துல முதல் இடத்துல வச்சு, பிரபஞ்சத்திலே முதல் இடத்துல வச்சு இறை ஆளுமை உள்ள, இறை அனுகிரகம் உள்ள, இறை ஆட்சி புரிகின்ற சித்தர்களோட தலைவன் அகத்திய பெருமானம் அமர்ந்து வழி நடத்துகின்ற சூட்சமத்தில் இயல்பில் சிவமகா வாழைச்சத்தனுக்கு அற்றனை ஆற்றல் நிலைகளையும் கொடுத்து, இறை சித்தையும் இறைநூல் தாங்கும் சித்தையும் கையில் கொடுத்து, இந்த இகலோகத்தில் இப்போ உள்ள நிலையில் எந்த சித்தனும் செய்ய முடியாத அளவுக்கு இங்கேருந்து இறைவன் மட்டுமே ஆற்றக்கூடிய அற்புதமான சித்தா ஆதிகையிலாய சிவசூட்சம நூலை எல்லை தாண்டி சீடர்கள் வழியாக பேசுகின்ற ஆற்றலை கையாளக்கூடிய அற்புதமான நிலையை பிரபஞ்சம் கொடுத்தருள் இருக்கு. யுகத்தை மாற்றுறதுக்கு இறைவன் அமர்ந்த தலமாக சொல்லப்படுது. யுகத்தை மாற்றும் நிகழ்வுக்காக திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் மன்னனாக அறுபடையும் ஒன்றா சேர்த்து மருதமனையும் ஒன்றா இணைச்சி ஒரே படையாக அமர்ந்த தலமாக பரந்தாமன் 10 அவதாரங்களை கொடுத்தது அல்லாது கல்கி நிலையை சபை தடுத்து ஆட்கொண்டதுனால அந்த நிலையும் கொடுத்து சத்யநாராயண அவதார நிலையும் அங்கே கொடுத்த சபை. இன்னும் எத்தனையோ உயர்வான விஷயங்களெல்லாம் சபை சொல்லிக்கிட்டே போகலாம். சிவபெருமானே சபையோட ஆற்றலையும் மகத்துவத்தையும் சொல்லி முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட சபை இது. இங்கே இறைவன்கிட்ட நேரடியாக அழைத்து பேசக்கூடிய அற்புதமான, இதுவரைக்கும் எந்த யுகத்திலும் யாருக்கும் கொடுக்கப்படாத, சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத அற்புதமான ஆதிகையிலாய சிவசூட்சம நூலுங்கிற அற்புத புதையலை சித்தனுக்குள்ளே வச்சு சீடர்களுக்கு பகிர்கின்ற அற்புத நிலையை பிரபஞ்சம் கொடுத்து அள்ளி இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இங்கே இறை ஆட்சி புரியதற்குண்டான சாட்சிகளாக இருக்குது. சித்தனோட தரிசனத்தை சீடர்கள் எல்லைகள் தாண்டி இருந்து பார்க்காங்க. அவங்களோட வினாக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கணங்கள் பதில் சொல்லிட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலால் சபையோட நாமத்தை, சபையோட நினைவோட தவம் இருக்கக்கூடிய, தவத்தில் அமரக்கூடியது அவங்களோட அந்த குண்டலினி ஆற்றல் அற்புதமாக எழுப்பப்பட்டு இந்த எல்லையில் இருந்து பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சித்தர்கள் தேவர்களோட சுழிமுனை சிவசபையோட சித்தனோட சுழிமுனையோட இணைஞ்சு இருக்கிற சூட்சமத்தினால சித்தனை சிவசபையை நாமம் சொல்லி தவத்தில் அமர்ந்தவங்களுக்கு அகத்தியங்கிற பேராற்றல் போய் அற்புதமாக அவங்களோட அந்த வினை நிலைகள் அத்தனை நிலைகளையும் தடுத்தாட்கொண்டு அவங்களோட அந்த குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்புகின்ற அற்புத நிகழ்வு சீடர்கள் உணர்ந்தாங்க. அதன் மூலமாக இறை தரிசனங்களும் இறையோட அற்புதமான அத்தகைய ஆசி நிலைகளையும் பேசுகின்ற நிலைகளையும் கூட கேட்டு மகிழ்ந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் அந்த அனுகிரகத்தை கொடுக்காங்க, பெறுதாங்க. இவ்வளோ வல்லமையுள்ள, இவ்வளோ ஆற்றல் உள்ள நிலை இப்போதைக்கு இங்கே எங்கேயும் இல்லை அப்படின்னு சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் முழக்கமிட்டு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேரை வச்சு அவங்கள வச்சு சபையை நடத்திக்கிட்டு பூஜையை பண்ணி கிரியை பண்ணிக்கிட்டு தவம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உலாவதுக்காக சபை கொடுக்கப்படலை. யுகம் மாற்றத்துக்காக இவ்வளோ விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. தழுத்த யுகத்தை மாற்றத்துக்கு பரந்தாமன் கல்கி அவதாரம் எடுக்கிற நிலையை மாற்றி அமைத்து அவதாரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற இதை ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் வழியாக சித்தர்கள் உணரு, நீ மாறையில் எல்லாரும் மாறுவாங்க அப்படிங்கிற அற்புதமான நிலையில் பயணப்பட்டது. 1 10 1 10 10 100 100 1000 1000 லட்சம் லட்சம் பல லட்சம்
கோடி பல்கோடியாக அப்படி பெருகி யுகமாற்றத்துக்கு இறைவனே உட்காந்து அவங்க சூட்சமத்தில் அமர்ந்து அவங்க அருளாட்சி பண்ணக்கூடிய இடம். அதனால் சபையோட ஆற்றலும் சித்தனோட ஆற்றலையும் யுகம் அறியணும், உலகம் அறியணும். இதுவரைக்கும் கேள்விப்படாத சொல்லப்படாத விஷயங்கள் 11,000 யுகமாக தவ புண்ணியத்தை அற்புதமாக இந்த யுகத்துக்கு பகிர்கின்ற தர்ம யுகத்தை மலர பகிர்கின்ற நிலையில் இங்கே இருக்கிற சபைங்கிறதுனால, சித்தன்கிறதுனால, ஆதிகையில் சிவசூட்சமாக நூல் இங்கே இருக்குங்கிறதுனால இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படி 10 பேருக்கு 20 பேருக்கு 30 பேருக்குன்னு ஒரு சின்ன உள்ளங்கைக்குள்ளே சபையை வச்சு நடத்த முடியும். அதனால் சபையோட பணிகள் எல்லைகள் ஃபுல்லாக விரிவடையணும். அதன் மூலம் தான் ஆற்றல் பரவும். எத்தனை வருடங்களில் நடக்கும் என்ன விஷயங்களுக்கெல்லாம் அது இறை சூட்சமும். நூலாக சித்தன் இருக்கான், நூல் அழிய போவதில்லை, அது சிரஞ்சீவி. நூல் இருக்கந்தண்டியும் அதுக்குள்ளே சிவமகா வாழை சித்தனோட ஆற்றல் இருக்கும். அகத்தியர் இருப்பார், கணங்களெல்லாம் பேசும். அப்படி ஒரு நிலை. அதனால தான் சிரஞ்சீவி நிலை. அகத்திய பெருமான் இப்போ பேசுகிறது இல்லையா, நூல்களில் எல்லா எல்லைகளையும் பேசுகிறது இல்லையா, சித்தர்கள் பேசுகிறது இல்லையா. அது மாதிரி இன்னும் இந்த சிவமகா வாழை சித்தனோட நிலை எப்பவும் சிரஞ்சீவியாக இருக்கும் நூலுக்குள்ளே. அப்போ எவ்வளோ நாளைக்கு சாமி இருப்பார், எத்தனை நாளைக்கு சீடர்கள் இருப்பாங்க, ஒரு காற்று வருவாங்க, ஒரு சுழல் வருவாங்க, ஒரு சுற்று வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் பயணம் போவாங்கலாம் கிடையாது. இங்கே கொடுக்கப்பட்டாச்சு, அருளப்பட்டாச்சு, வழங்கப்பட்டாச்சு. இப்படி உன்னதமான விஷயம் உலகம் அறிய வேண்டாமா? இப்படி அற்புதமான விஷயம் அகிலம் அறிய வேண்டாமா? அனைத்துமா இருக்கிற ஒரு ஆற்றல் அனைவருக்கும் பகிரப்பட வேண்டாமா? அந்த நிலையில் சபை தன்னை இந்த 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 நிலைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மாற்று யுகம்னு சொல்லக்கூடிய அந்த வாயில் சித்தர்கள் இங்கே பேர் கூட சொல்கிறதுக்கு கூசுதுன்னு சொல்லி அந்த கலியுகம் அப்படிங்கிற பேரை இங்கே சபையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. புரியுறதுக்காக அந்த சொற்றொடரை இங்கே பயன்படுத்தும். எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தொடர்பாளர்கள் எல்லாம் தர்ம யுகத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் தர்மவான்களாக மாற்றணும். தர்ம சிந்தனை உள்ளவங்களா, தயால சிந்தனை உள்ளவங்க, தயால குணம் உள்ளவங்களா எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கு கருவில் இருந்து எல்லாரோடைய நிலைகளும் பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு. இறைவன் இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகளோட மனிதனையும் ஒரு நிலை வச்சு பசி என்னும் பிணி கொடுத்து பஞ்ச இந்திரிய நிலைகள் கொடுத்து காமக்ரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளை குணங்களாக கொடுத்து அதன் மூலமாக மாய நிலைக்குள்ளே மயக்க நிலைக்குள்ளே இட்டு சென்று போகக்கூடிய நிலையில் இறைவனில் திருப்பி அடையணும் அப்படிங்கிற நிலையில் ஒரு சோதனை வச்சு பரிசோதனை வச்சு அவங்க பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச ஏற்ற இறக்கங்களுக்கு தக்க அவங்க ஜென்மங்கள் கொடுக்கப்பட்டு அதன் வழியில் அவங்க பயணப்படுவது தன்னை உணர தனக்கு ஒரு கேடுகளையும் தன்னை உணர்ந்தவங்க சித்தர்கள், யோகிகள், மகன்கள், ஞானிகள் ஆகிறவங்க. உணராதவங்க அந்த செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப திருப்பி பிறப்பறுக்க முடியாமல் சுழண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் இங்கே தங்கினதுனால பிரபஞ்சம் மாசுபட்டுருச்சு, உலகம் மாசுபட்டுருச்சு, பூமி மாசுபட்டுருச்சு. அப்போ இங்கே இருக்க இறைவன்கிட்ட இருந்து சுழலுக்கு வந்த புண்ணியம் அங்கே போய் சேரலை அப்படிங்கிற நிலையில் இயக்கம் தடைபடுது. பஞ்சபூதங்கள் கோவப்படுது. பஞ்சபூதங்கள் அதோட நிலையில் இருந்து மாறி நிற்கி அப்போ இயற்கை சீற்றங்கள் ஆகுது. அதோட அந்த நிலைகள் உயர்வடையாத நிலையில் அது மாறுபட்டு நிற்கி அதே மயங்கி நிற்கி அப்போ அங்கே இறைவனுக்கு சேர வேண்டிய பிரபஞ்சத்துக்கு சேர வேண்டிய பிரபஞ்ச இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல் தங்கி இருக்கிறனால பரந்தாமன் மறு சுழற்சி பண்ணக்கூடிய நிலையில் அந்த அவதார நிலை எடுக்க இருந்த நிலையை தடுத்தாட்கொண்டு மனுஷங்களை மாற்றிடுவோம். எல்லாமே யுகம் எல்லாமே மாற்று நிலைகளெல்லாம் மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது, ஜீவராசிகளுக்குள்ளே தான் இருக்குது. மாற்றும் போது உயர்வடையும் போது புண்ணியம் கூடும்போது பாவம் குறையுது, சுழற்சி ஒழுங்குக்கு வந்துடும் அப்படிங்கிற நிலையில் கொடுக்கப்பட்ட சபை. இந்த விஷயங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் தெரியணுமில்ல, தெரிய வேணுமில்ல. அதானே இறையோட இச்சை, இறையோட ஆசை, இறையோட அவாம், இறையோட விருப்பம். அது பகிர வேண்டாமா சீடர்கள்? அதனால தான் இங்கே சபையை இருக்கக்கூடிய நிலை. சித்தர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, ஆசை இல்லாமல் இருக்க வேண்டியதானே, அங்கே ஏன் அலைதாங்க? அதாவது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஏன் சித்த நிலையை வெளியே பறைசாற்றணும்? எல்லா சித்தர்களும் கோயிலுக்குள்ளே போயிருந்தாங்க, காட்டில் இருந்தாங்க, வனாந்தரத்தில் இருந்தாங்க, அப்படிங்கிற தனிமையில் இருந்தாங்க. அப்படிங்கிற நிலையெல்லாம் போய் எல்லாருமே சித்தர் ஆகணும், எல்லாமே இறைநிலை அடையணும் தான் சபையோட விருப்பம். இல்லறத்தில் இருந்துக்கிட்டே அந்த பெருநிலையை அடையணும், பேரானந்த நிலையை எல்லாருமே அந்த நிலையில் இருந்து அடைஞ்சிருக்காங்க. அகத்திற்கு மனைவி இல்லையா? எல்லா சித்தர்களுக்கும் துணையோடு இருந்திருக்காங்க. துறவி இல்லை,
அந்த நிலையை சபை வந்து இகலோகத்தில் அத்தனை கடமையும் செய், எல்லா விஷயங்களையும் வாங்கிக்கோ, எல்லாற்றையும் இருந்துக்கோ, அதிக அன்போடு இருந்துக்கோ, குழந்தைகள்கிட்ட எல்லார்கிட்டையும் சுற்றங்களில் அதே பாசங்களோடு பாசங்களோடு இருந்துக்கோ, எல்லா விஷயங்களும் நல்ல தொழில் செய்ய, நல்ல எல்லா விஷயங்களும் எல்லா உயர்வான விஷயங்கள்லாம் செஞ்சு பொருள் தேடு, அதோட அருளையும் தேடிக்கோ. ஏன்னா பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கு, பிரபஞ்சம் வந்து கருவில் இருந்து கொடுத்துட்டு வருதுங்கிறது உனக்கு தெரியும், கொடுத்துட்டு வருது. அப்போ புண்ணியங்கள் இறைவனிடம் பகிர்ந்த புண்ணியத்தை அந்த பிரபஞ்சத்துக்கு பகிரணும். பகிராமல் இருக்கையில் பற்றாக்குறையாகல பிடிச்சு இழுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சபை சொல்லுது. அதான் உண்மையும் கூட. சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் அதை தான் பறைசாட்டிட்டு வராங்க. எடுத்த இடத்துல வச்சிரு, கொடுத்தது திருப்பி கொடு, கடனாளி ஆகாத பிரபஞ்சத்துக்கு. கொடுக்கலன்னா பிடிச்சு இழுக்கும். நோயா, நொடியா, பிணியா, பீடையா, வேதனையா, வெற்றிகள் இல்லாத நிலையா, இப்படி விஷயம் இடர்களா, இன்னல்களா, துன்பங்களா, துயரங்களா, மாற்றம் இல்லாத மயக்க நிலைகளா, ஞானம் அடைய முடியாத நிலைகளை, இறை தேடுதல் இருந்தாலும் கூட அந்த இறையை உணராத நிலையில், இறை தேடுதலையும் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில், இறைனா என்ன, இறைனா யார் அப்படின்னு தெரியாமல், இறையே நம்மந்தான் அப்படின்னு தெரியாமல், அங்கே இங்கே காடு மலைகளில் வனாந்திர நிலைகளெல்லாம் அலைஞ்சி, நீ அங்கே உண்டியில் காசு போட்டு, இங்கே உண்டியில் காசு போட்டு, அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லா விஷயங்களும் செஞ்சால் கூட இறைவன் உனக்குள்ளே இருக்க, நீ எங்கே தேடினாலும் எதுவும் கிடைக்காது. உனக்குள்ளே தேடு, நீ தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாமா எல்லாருக்கும்? உனக்குள்ளே தேடு. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னு அந்த சித்தர் சொன்ன மாதிரி, தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிற உயர்ந்த அந்த நிலைக்கு ஏற்ப அன்பே இறை அப்படிங்கிற அந்த உயர்வான விஷயம் கூட தெரியாமல், அன்புக்குள்ளே அனைத்தும் அடக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற மாந்தர்களுக்கு சொல்லி கொடுத்து, ஒரு ஒரு மானிடன் மாறி நிற்கையில் அவனை சுற்றி இருக்கிறவங்க மாறி நிற்பாங்க. சுற்றி ஒவ்வொருத்தரையும் சுற்றி இருக்கையில் மாறையில் பல கோடியாக பெருக்கெடுத்து யுகம் மாறும் அப்படிங்கிற அற்புதமான நிலையை வந்து எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு சபை அங்கங்கே அரும்பாடுபட்டுக்கிட்டு வருது, பெரும்பாடுபட்டுக்கிட்டு வருது. தான் பெற்ற நிலை பெருக, யாம் பெற்ற நிலை பெருக வையகம் அப்படின்னு சொன்ன வாக்கிற்கு இணங்க, பெற்ற நிலையை இறைவன் எப்படி எல்லாரும் வரணும், எல்லாரும் மேன்மை அடையணும்னு சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாமே வந்து ஆற்றிய அற்புதமான நிலைகளெல்லாம் அதனோட ஒரு தொடர் நிலையாக அத்தனை சித்தர்களும் தேவர்களும் ஞானிகளும் வந்து யுகமாற்ற பணியில் சபையில் இருந்து பாடுபடுதாங்கள. பிரபஞ்சம் அறிய வேண்டாமா, யுகம் அறிய வேண்டாமா, எல்லைகள் அறிய வேண்டாமா, எல்லைகள் தோறும் சபையோட கொள்கைகள், ஆற்றல்கள் பரவி நிற்க வேண்டாமா, ஆதிகையில் சிவசூட்சம நூல் எல்லா இடங்கள்லையும் பரவ வேண்டாமா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள், உங்களை பாவங்களை மன்னிக்கக்கூடிய நிலைகள், உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்குற நிலைகள் எல்லாம் சபை எப்படி செய்யுது? யுகத்தை மாற்ற புண்ணியத்தை நீங்கள் செய்யலை, உங்களுக்கு பகிரப்படுது இங்கே வரையில். அப்படி சூட்சமத்தில் சபை இயங்குது, பண்டமாற்று முறையில் இயங்குது. நீ யுகத்தை மாற்றையில் உன்னோட கர்மாவை, உன்னோட பாவங்களை, சாபங்களை, புண்ணியங்களாக சபை மாற்றி கொடுக்கு அப்படிங்கிற சூட்சமத்தில் சபை இயங்கி இத்தனை கணங்களும் இங்கேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாரும் அங்கே பார்க்காம இங்கே பார்க்காம யுகமாற்ற பணியில் எல்லாரும் ஒரு மித்த கருத்தோடு, உயர்வான நோக்கத்தோடு இறை பயணம் முறையில் நம்மளும் சித்தர்கள், தேவர்கள் எல்லாம் எந்த மாற்று வேற்று கருத்துக்களும் இருந்து சபையில் இருந்து பயன்படுதாங்க. நம்மளும் அவங்க காட்டின வழியில் ஆதிகையில் சிவசூட்சமாக நூல் காட்டுற வழியில் பயணப்பட்டு இடர்கள், இன்னங்கள், துன்பங்கள், துயரங்களை போக்கணும். இங்கே வந்து வணங்கி நிற்கையில் அது நான் என்ற நிலை தான் இங்கே காணிக்கையாக எடுக்கப்படுது. நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலை அந்த நான், எனக்கு மட்டும், என்னால் அப்படிங்கிற நிலையை அடுத்து அனைத்தும் பிரபஞ்சத்தால், அனைத்துக்குள்ளும் பிரபஞ்சம் இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம் அப்படிங்கிறதுனால எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அண்டம் இருக்குது அப்படிங்கிற அற்புதமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து நிலைகளும் அன்பாக, கருணையாக மன்னித்து பகவ உன்னத்த இறையோட தன்மை என்ன? அன்பு, கருணை, காத்தல், அருளல் அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களோ எல்லாமே கைக்கொண்ட நிலை தான் இறை. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அற்புதமான நிலையில் பயணப்படுங்க. நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னா பிரபஞ்சம் உனக்கு எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத வேணா ஒன்றில் எல்லாருக்கும் நான் எதுக்கு செய்யணும், எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்குது, எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்குன்னா என்னையே ஒரு நிலையில் செஞ்ச புண்ணியங்கள் உனக்கு பிரபஞ்சம் பகிர்ந்துருக்கு. அதோட புண்ணிய நிலைகளை வந்து நீ வந்து தக்க வச்சுக்கிடணும்னா
நீ திருப்பி திருப்பி தொடர் புண்ணியங்கள் செய்ய வேண்டும். பணம் இல்லை, காசு இல்லை, புன்னகை போதும் அப்படின்னு சொல்ல சபை தான் இது. ஆனந்தமாக வாழ, ஆனந்தமடைய, அகத்தியமே ஆனந்தம்ங்கிற அற்புதமான விஷயங்களை சொல்லி வரத சபையோட பயணப்படுங்க. யுகத்தை மாற்றணும், மாறியே ஆகணும். அதற்காக கொடுக்கப்பட்ட சபை. அதனால் இந்த சபை பயணப்படும், எல்லா இடங்களையும் பயணப்படும். எல்லா இடங்களையும் சபை, கிளைச்சபைகள் எல்லா இடங்களையும் சித்தனை முன்னிறுத்தி சித்தனை அறிமுகப்படுத்தக்கூடிய அற்புதமான நிலை, பறைசாற்றக்கூடிய நிலைகளாக தான் சபை இருக்குது. ஆதிகைகளாக சிவசூட்சம நூலை இறை சித்தனை வாழ்த்த வந்த நூல் தான். சித்தனோட விருப்பத்துக்கிணங்க, அகத்திய பெருமான் விருப்பத்துக்கிணங்க தான் யுகம் மாறணும் அப்படிங்கிற அற்புதமான நிலைக்காகத்தான் எல்லாருக்கும் இந்த நூல் பகிரப்பட்டு எல்லாருக்கும் இந்த நூலோட அனுகிரகங்கள் பெறணும், எல்லாரும் உயர்வடையணுங்கிற அற்புதமான நிலையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாரும் சிந்தைக்குள்ள சிறப்பாக வச்சு அவங்க வழியில் எல்லாரும் சித்தனோட தனிப்பட்ட பயண நிலைகள், அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அங்கே இப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, அந்த விஷயங்கள் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற நாட்களை எல்லாம் இங்கே வைக்காமல் நீ சரியாக இருக்கியா, நீ சரியாக இருக்கலை, உன்னை சுற்றி எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி சரியாக இருப்போம். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. சிவாய நமக. நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக.